Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள் ஆனேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் அநேக பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிற நாள். சோத்திரிக்கிறோம். தாவீது சொன்னார், சோத்திரிக்கிறோம், துதியும் களிப்பும் கூட்டமான ஜனத்தோடு நான் கர்த்தரை ஆராதிக்க செல்லுவேனே, அவை நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது என்று தாவீது சொன்ன ஒரு நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவர் நம் எல்லாரையும் ஒரே சோத்திரிக்கிறோம் அவயவங்களாய், ஒரே கர்த்தருடைய பிள்ளைகளாய், ஒரே குடும்பமாக கர்த்தர் நம்மை கூட்டி அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை நாம் சரத்தின்படி ஆங்காங்கே இருந்தாலும் ஆவியிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு சோத்திரிக்கிறோம். நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பயத்தோடு பக்தியோடு நம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளில் மிகுந்த பயத்தோடு பக்தியோடு நாம் கர்த்தரை சேவிப்போம். நடுக்கத்துடனே களிகூறுவோம். சோத்திர பயத்துடனே கர்த்தரை சேவிப்போம். அருமையானவர்களே, நான் வீட்டில் இருக்கிறேன், அதனால எப்படியும் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்கிற சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஒரு ஆலயத்துக்கு புறப்பட்டு வந்தா எவ்வளவு கனத்தோடு பக்தியோடு ஆராதிப்பீங்களோ அந்த மாதிரி ஆராதிக்கும் போது நான் பார்க்கல உங்களை, ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கிற. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. யார் என்ன பார்க்கல என்ற நிலையில் அல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். அந்த உணர்வோடு நம்ம எல்லாரும் முழங்கால் படினுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடும்படியாக இந்த நாளிலே சோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லா பயத்தோடு கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமே, துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாயிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையை துதித்திடுவே. ஸ்தோத்திர துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திர துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஜெபமானவர் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த நாளாகிய இந்த நாளை எங்கள் ஆயுசு நாட்களோடு ஒரு நாளாக நீர் இணைத்து தந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உடைய சமூகத்தில் கூடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு தந்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும்படி பயத்தையும் பக்தியும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஒருவராவது இந்த ஆராதனை விட்டு விடாதபடிக்கு எல்லாரும் உடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது அவங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் அளவில்லாத பிரசன்ன நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இப்பொழுது முழங்கால் படிட்டு இருக்கிற அந்த இடம் உடைய மகிமையினால் நிறைந்திருக்கிற ஒரு இடமா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, சோத்திரிக்கிறோம். இப்பொழுதே உடைய ஆவி ஆத்துமா சரீரம் உடைய ஆளுகைக்குள் இருக்கிறதற்காய் சோத்திரிக்கிறோம். அவனை உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்புவீராக.
ஆண்டவரே சோத்திர பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே சோத்திர பயத்தையும் பக்தியும் அவர்களுக்குள்ள தருவீராக. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி பாடவும், ஆண்டவரே சோத்திர கர்த்தருடைய வசனங்களை நன்றாய் உன்னிப்பாய் கேட்கவும், ஆண்டவரே காணிக்கை பகுதியிலே பயத்தோடு பக்தியோடு அதை செலுத்தவும், ஆண்டவரே ஜபங்கள் ஏறெடுக்கும் போது பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்கவும், எல்லா பாகத்திலும் நம்முடைய அசைவாடுதல் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர எழுந்தருளுங்கப்பா, உலாவி வாங்க ஆண்டவரே, ஆண்டவரே அசைவாடுங்கப்பா, அம்மை சோத்திரிக்கிறோம். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய், இந்த நாள் ஒரு திருப்பு முறையின் நாளாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்றோம். எங்க ஆண்டவர் அப்படி செய்து நடத்த போற எல்லா இரக்கங்களுக்காக தயவுக்காக நன்றி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்த ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தயவு செய்து நாம் யாவரும் உட்கார்வோம். இப்பொழுது பாடல்களை நாம் பாடப் போகிறோம். அந்த பாடல்களை தொடர்ந்து ஆராதனைகளும் நடக்கும். தொடர்ந்து பாடல்களிலும் ஆராதனைகளும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடிட பாத்திரமே
பாட்டு புதில் இருக்கிறதான 399வது பாடலை பாடி மேம்படுத்துவோம். என்னை கூப்பிடுவார்
ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். இந்த காலை நேரத்துல நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து முழங்கால் படியிட்டு நம்முடைய ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ரட்சண்ய கண்மலை. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் உயிரோடு கூட இருக்கிறவர். அவரை தான் நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு பயத்தோடு பக்தியோடு கண்களை மூடி ஆண்டவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஏசாயா ஐயா சொல்லுகிறார், ஆமென். வானங்களே கலித்து பாடுங்கள், பூதலங்களே தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள் என்பதாய் அவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சிருஷ்டித்த வானங்களும் பர்வதங்களும் காட்டு மரங்களும் கம்பீரமாய் துதிக்கும் பொழுது நீங்களும் நானும் எவ்வளவாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும். நன்றியோடு கூட, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாமா? இந்த 5 மாதங்களை ஆண்டவர் காண செய்தார். இந்த கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறாரே. அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. கைகளை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்தி பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்தி பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி பாதுகாத்து வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. இன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பர் காலத்து அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. அன்பர் காலத்து அனைத்து அனைத்து அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா,
துதிப்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, துதிங்க துதிங்க துதிங்க. நீங்க துதிக்க துதிக்க உங்க வீட்டிற்குள்ளே தேவ பிரசன்னம், நீங்க துதிக்க மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவனுடைய வல்லமை உங்க அறைகளுக்குள்ளே, நீங்க இருக்கிற இடத்திற்குள்ளே, உங்களுடைய சரீரத்திற்குள்ளே தேவ வல்லமை இறங்குகிறது ஐயா. அம்மா, தேவ மகிமை இறங்குகிறது இந்த காலை நேரத்திலே. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை ஐயா, அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் ஒருவரே உண்மையுள்ளவர். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி ரெண்டு கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ஐயா, அம்மா, சகோதரரே, சகோதரியே, உங்க வீட்டுக்கு நடுவிலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஹந்தரபா ஷெக்கரி அந்தரபா ஒரு ஹந்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர். ஓ, இந்த காலை நேரத்துல ரெண்டு கைய வானத்துக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே, எங்க மத்தியில உலாவி வாங்கப்பா, எங்க மத்தியில வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறேன் என்ற உணர்வோடு கூட தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நீங்க மாத்திரம் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த எங்க வீட்டிற்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டிற்குள் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்க குடும்பத்திற்குள்ளே சொல்லுங்களேன், எங்கள் குடும்பத்திற்குள் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லாரும் கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஓ, பரிசுத்தமுள்ள ஆண்டவரை நோக்கி, அப்பா, இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. இன்னொரு விஷயம் மாத்திரம், ஹல்லேலூயா ஹோசன்னா,
ஒருவருக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட உலாவி வந்தீரே, எங்களோடு கூட வாசம் பண்ணினீரே, உங்க விலையேறப்பெற்ற பிரசன்னத்தினால் நிரப்பினீரே. உமக்கே துதி கனம் மகிமை உங்க ஒருவருக்கு மாத்திரம் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்க மத்தியில வாசம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே இம்மட்டுமாய் பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த ஒரு நாள் ஒரு புதிய மாதத்தின் துவக்கம். ஆண்டவர் இந்த வருஷத்தை ஆரம்பித்து ஸ்தோத்திரம் இந்த 5வது மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நம்மை சுகமாய் கொண்டு வந்து சேர்த்த எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், விக்கினங்கள் உலகமெங்கும் பரவிக்கொண்டு அநேகரை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போன போதிலும் கூட அவர்களை விட நாம் நல்லவர்களோ வல்லவர்களோ அல்ல. அவருடைய மிகுந்த பெரிய கிருபையும் தயவும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தை காத்து வந்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய சபையை பொறுத்த மட்டிலும் இந்த கொரோனா வந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடவும் கர்த்தர் கடந்த வாரம் எல்லாம் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராகவே நடத்தின கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த சபைக்காக, அன்பின் ஐக்கியத்துக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் இந்த தொடர்ந்து ஆசீர்வதிக்க முடியாக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. கேருபின் மத்தியிலும் செராபின் மத்தியிலும் வாசம் செய்கிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியில வாசம் செய்கிறவரே, எசப்பா உமக்கு நன்றி. சேனையில் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். மத்தியில உலாவி வந்தீரே ஆண்டவரே. எசப்பா என் மத்தியில உலாவி வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க உலாவி வரும்போது அங்க அற்புதம் நடக்குமே ஆண்டவரே. நீங்க உலாவி வரும்போது அங்க அதிசயம் நடக்குமே. இப்பொழுதே எங்கள் வீடுகளில் இப்படி அதிசயம் அற்புதம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனைகள் விரோதமாக, எங்க விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற எல்லா விதமான வான மண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவின் சேனைகளையும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் எல்லா வித மனுஷ சக்திகளையும் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறோம். நாங்கள் ஆளுகை செய்கிறோம். இதோ இந்த நாட்களில் தேவனாய கர்த்தர் ஹalleluya ஹalleluya எகிப்துக்கும் எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகள் வீடுகளை ஆராதிக்கும் போது தானே ஆண்டவரே, இந்த வருகிற வாரத்தில் தானே ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உரிமையாக்கிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து கொடுங்க. துதிகரமைகள் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல விளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் நேர வரைக்கும் அனுபவிக்க உதவி செய்தீர். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஆராதனையில் நீ செயல்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இது சங்கீதம் படிக்கிற ஒரு நேரம். உங்களுடைய வீடுகளிலே முழங்கால் படியிட்டோ நின்ற வண்ணமாகவோ பக்தியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் சங்கீத பகுதியில் வாசிக்க போகிறோம். 32வது சங்கீதத்தை நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் வேதத்திலே வாசிக்க போகிறோம். நீங்களும் பயத்தோடு பக்தியோடு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இந்த சத்தத்தை உயர்த்தி சங்கீத பகுதிகளை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 32வது சங்கீதம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ண கால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்யம் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டச் சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து. எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது காணிக்கை படைக்கிற நேரம். ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று உற்சாகமான சோத்திரிக்கிறோம். காணிக்கைகளை நாம் படைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் முழங்கால் படியிடவோ அல்லது நின்ற வண்ணமாகவோ நிற்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் தயவு செய்து எழுந்து நிற்கும்படி அல்லது முழங்கால் படியிடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 32வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை நான் அதற்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். என்னுடைய இருதயத்திலே உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆவியிலே உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோதரிக்கிறோம். அதுல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம் தான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். போதிப்பார், வழிகாட்டுவார், கண்களை வைப்பார், ஆலோசனை சொல்வார். 4 ஆசீர்வாதங்கள் இருக்குது. சோதரிக்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களாக, திருமண ஆண்டை நினைவு கூறுவர்களாக நிற்கிற உங்களுக்காக ஆண்டவர் பேசுகிறார். சோதரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தை உங்களை நடத்தும்படி வாஞ்சையோடு விருப்பத்தோடு உங்களுக்கு ஜெபிக்க நிற்கிறேன். கண்களை மூடுவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் சோத்திரப்பா. பிறந்த நாளுக்காய் நிற்கிற அந்த சகோதரனை பாரும், அந்த சகோதரியை பாரும், அந்த வாலிப தங்கச்சியை பாருங்க, அந்த வாலிப தம்பியை பாருங்க, அந்த குட்டி தங்கச்சியை பாருங்க, அந்த குட்டி தம்பியை பாருங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே பயபக்தியோடு உங்க சமூகத்தை நிக்கிறாங்க. ஆண்டவரே கடந்த ஆண்டெல்லாம் உள்ள பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்தீர். பிறந்த நாள் இருந்து அருமையாய் நடத்தி வந்தீர். ஆண்டவரே எத்தனையோ விக்கனங்கள், ஆபத்துகள் வந்தது, மரணம் ஒரு அடி இருக்கிறது என்கிற சூழ்நிலைமைகள் வந்தது. ஆனாலும் உடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தி வரீங்களே, அதற்காக உமக்கு கோடி சோத்திரிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைப்பேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு நான் போதிப்பேன்னு சொன்னீரேன். இந்த 4 காரியமும் இந்த ஆண்டு முழுவதும் அந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆண்டவரே மேன்மையான நன்மைகளை உங்களுக்கு தந்து எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்கப்பா. இந்த வருஷத்தை முடியும் போது சொல்லணும், சங்கீதம் 32:8 படியே கர்த்தரை நடத்தினார் என்று சொல்லும்படி கர்த்தர் ஆசீர்வதியும். திருமண ஆண்டை நினைவு கூற அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். திருமணம் பண்ணின நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை நடத்தி வந்தீர். எத்தனையோ விக்கனங்கள், இடர்பாடுகள் வந்தது. நீ நல்லவரா இருந்தீங்க ஆண்டவரே. சங்கீதம் 32:8 படி உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி உன் நல்ல நாமத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்க நன்றா இருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுன்ல நான் சோத்திரிக்கிறோம். என்னுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நான் வீணாக்கல. இந்த லாக்டவுன்ல என்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஒவ்வொருடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதியா இருந்து ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை தைரியப்படுத்தும்படி, உங்களை உற்சாகப்படுத்தும்படி, கர்த்தருக்குள் உங்களை ஊன்ற கட்டப்படும்படி சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு வந்து சோத்திரம் உங்களை கொடுத்து உங்களை நான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆலயத்திலேயே இருக்கிறோம். எங்களுக்கு சோத்திரிக்கிறோம், தூக்கம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் 2 மெசேஜ் சோத்திரிக்கிறோம். தினந்தோறும் அந்த செய்திகளை எடிட் பண்றது, சோத்திரிக்கிறோம். அந்த செய்திகள் சரிபார்க்கிறது, சோத்திரிக்கிறோம். 1 மணி நேரம் செய்தியை நீங்க கேட்கறீங்க, ஆனா அதுக்கு பின்னாடி பல மணி நேரம் என்னோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே சில பிள்ளைகள் ஆலயத்திலே தங்கி இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்காக என்று சொன்னால் உங்களுக்காக, உங்களுடைய பிரயோஜனத்திற்காக இவைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை விசாரிக்காவிட்டாலும் நான் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் மூலமாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சில அசௌகரியமான சூழ்நிலை இருக்குது, ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை யாருமே எதிர்பார்க்கல. ஆனாலும் இந்த பாதைக்கு நாம் கடந்து செல்லதான் வேண்டும். ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். விசேஷமாக ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தினந்தோறும் நம்முடைய சபையிலே நாங்கள் ஆலயத்திலிருந்து நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை நாங்கள் செய்யறோம். அதனால நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்றேன், நேரலையில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். வாட்சிங்ல நீங்க எல்லாருமே இருக்கணும்.
தயவு செய்து சொல்றேன், வாலிப தம்பிங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், வாலிப தங்கச்சி உங்களுக்காக நான் சொல்றேன், ஒவ்வொரு பெரியவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த தூங்கிட்டேன் பார்க்கல, சிலவங்க கேட்கும் போது பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க. நான் எதுக்காக இந்த லாக்டவுன்ல இவ்வளவு காரியத்தை செய்யறோம்னா, ஒருவேளை வெளியில இருக்கிறவங்க நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம், ஆனா நம்முடைய சபை விசுவாசிகள் அந்த வாட்ச் அவர்லயே பார்க்கணும்னு சொல்றேன். ஒரு நேரம் 50 பேர் காட்டுது, ஒரு நேரம் 70 பேர் காட்டுது, ஒரு நேரம் அதற்கு குறைவா காட்டுது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அத்தனை பேர் கூடுறீங்களே, எல்லாருக்கும் ஒரு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஏன் உங்களால பார்க்க முடியலன்னு தெரியல. சோத்திரம். தயவு செய்து அந்த நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் ஒரே நேரத்துல கூடுறோம்ல, அந்த நேரத்துல பார்த்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். எங்களை உற்சாகப்படுத்தும்படி அந்த காரியத்தை செய்யுங்க. சோத்திரம். அதே போல நம்முடைய சபையினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவரும் லெப்ட் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்ல, வாட்ஸ்அப்ல வேற எந்த ஃபார்வர்ட் மெசேஜோ வேற எந்த செய்தியோ நாங்க போடல. சோத்திரிக்கிறோம். வெறும் சபையின் செய்திகளை மட்டுமே நாங்க உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால வாட்ஸ்அப் குரூப்ல நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த யூடியூபுடைய சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நீங்கள் ரொம்ப அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக பிரயாசப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுகிற விஷயத்துல நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, குறிப்பாய் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம்முடைய காரியங்களை விளம்பரப்படுத்தி அறிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாரங்களில் இருந்து சோத்திரிக்கிறோம் ஒரு ப்ரோமோ, அதாவது ஞாயிற்றுக்கிழமை செய்தியை ஒரு ப்ரோமோவாக சோத்திரிக்கிற ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு ப்ரோமோவாக நாங்கள் தயாரித்து நாங்கள் வெளியிடும்படி இருக்கிறோம். அதை வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் அனுப்புவோம். தயவு செய்து எல்லா விசுவாச பிள்ளைகளை நான் தயவா கேட்கிறேன், நம்முடைய சபையின் மூலமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியினுடைய ப்ரோமோ ஒரு 30 செகண்ட் உங்களுக்கு வரும்போது தயவு செய்து ஒவ்வொருவரும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் உங்களுக்காக நிற்கிறேன், நீங்கள் நம்முடைய சபைக்காக நிற்கணும். ஆகவே எல்லாருடைய வாட்ஸ்அப்ல அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய ப்ரோமோ வைக்கும் போது எல்லாரும் அதை ஸ்டேட்டஸ்ல வைக்கும் பொழுது அது விளம்பரத்துக்காக அல்ல, உங்க ஸ்டேட்டஸ பார்க்கிற நிறைய பேருடைய சோத்திரிக்கிறோம் யாராவது ஆத்துமாக்களுக்கு அது பிரோஜனமா இருக்கும். சோத்திரிக்கிறோம். அது 10 பேர் பார்ப்பாங்க, அதுல ஒருத்தவங்க தொடணும். அதுதான் நம்முடைய நோக்கம். பேருக்காகவோ விளம்பரத்துக்காகவோ பந்தாவுக்காகவோ அல்ல. சோத்திரம். எந்த விதத்திலேயாகிய இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும். சோத்திரிக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இப்படித்தான் நம்ம ஆண்டவரை விளம்பரப்படுத்தணும். சோத்திரிக்கிறோம். அதனால நமக்கு தெரியாது எந்த வார்த்தை யாரையும் தொடும். சோத்திரிக்கிறோம். எதையும் நாம் அனாவசியமா எடுத்துக்கொள்ள கூடாது. ஆகவே தயவு செய்து அதை வைங்க. அது மாத்திரமல்ல, நம்முடைய சோத்திரிக்கிறோம் சபையின் சார்பாக டிசைன் அனுப்புவோம். சோத்திரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை செய்தியினுடைய ஒரு போட்டோவை, ஒரு டிசைன் அனுப்பும் போது அதையும் உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டேட்டஸ்ல வச்சாலும் வைக்கணும்னு எனக்கு தெரியல, யார் வச்சா யார் வைக்கலன்னு எல்லாமே தெரியும். அப்போ நீங்க வைக்கும் போது சபையின் மேல் நீங்க எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு சபையை தவிர வேற என்ன இல்ல, உங்களுக்காகவே சோத்திரம் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து நான் சபையில் நிக்கிறேன். சோத்திரம். அப்ப என்னுடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ணலன்னு சொன்னா அது சபைக்கு அது அழகா இருக்காது. ஆகவே அவரவர்களும் வெளிய சபையில் இருக்கிற பாருங்க, அவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு அவங்க சபையை விளம்பரம் பண்றாங்க. ஆனா நமக்கு நம்முடைய சபையின் மேல் ஒரு வைராக்கி இருக்கணும். இதை நீங்கள் வைக்கும்படி உங்களை அன்பாடுகளை கேட்டுக்கொள்கிறேன். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னபடி நம்முடைய சபைக்கு கம்ப்யூட்டர் தேவை. சோத்திரிக்கிறோம். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாள் செய்தியை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அந்த செய்தியை எடிட் பண்ணணும், அந்த செய்தியை ரெண்டரிங் பண்ணணும். சோத்திரிக்கிறோம். நிறைய ஒர்க் இருக்கு. அப்ப நல்ல கம்ப்யூட்டர் இருந்தாதான் நாங்கள் தினந்தோறும் அந்த வேலையை செய்து உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே இது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன பாஸ்டர் சொல்றாரு. அதனால கட்டாயமாக நமக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர் வேணும். நான் போன வாரம் அறிவிச்சேன், 3 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு போன் பண்ணாங்க. அந்த 3 பேருக்காக நான் ஆண்டவரை சோத்திரிக்கிறேன். மீதம் இருக்கிறவங்க கிணத்துல கல்லு போட்ட மாதிரி அப்படியே இருக்கிறீங்க. சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த காலத்தில் நீங்கள் உதவியா இருக்கும்படிக்கு இந்த மேன்மை உங்களுக்கு கிடைத்திருக்கலாமே என்று மொர்தெகாய் எஸ்தருக்கு சொன்னது போல இப்படிப்பட்ட காலங்களிலே நீங்கள் கை தூக்கணும். சோத்திரிக்கிறோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சொன்னேன். அதே போல நம்ம செல்போன்ல தான் நாங்க எடுத்து கொடுக்கணும். இந்த செல்போன்ல சில நேரங்கள் 2 மெசேஜ் எடுக்கும் போது ஒரு செல்போன்ல 1 மணி நேரம் தான் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எடுக்கும் போது செல்போன்ல எடுக்க முடியல, அது கிளாரிட்டி எங்களுக்கு சரியா கொடுக்க முடியல. சோத்திரிக்கிறோம். அதனால வீடியோ கேமரா அவசியமா தேவைப்படுது. இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன்னா, இப்போ நாங்க வெறும் வாயில தான் பேசுறோம். அநேகம் சொல்றீங்க சத்தம் சரியா கேட்கல, சத்தம் சரியா குவாலிட்டியா இல்ல. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பேசுறாங்க, பாஸ்டர் மெசேஜ் எல்லாம் நல்லா இருக்குது, வார்த்தைகள் நல்லா இருக்கு, ஆனா ஒரு கெயின் இல்ல, ஆடியோ
மூலமா நீங்க வர வேண்டியதானு கேக்குறாங்க. ஆனால் ஆடியோ மூலம் வரணும், அதுக்கு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவை. நாங்க அதை கூட உங்கள்கிட்ட கொண்டு வரல, சோத்திரிக்கிறோம். சத்தம் போட்டு நாங்க எப்படி ஆகின்னு சொல்லிடுறோம். ஆனா இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஆடியோ சிஸ்டமுக்கு லைவ் பண்ணணும்னா அதுக்கு சில பொருட்கள்லாம் தேவை. அதை கூட நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரல. ஒரு கேமரா நமக்கு தேவை, அது 1,50,000. ஒரு கம்ப்யூட்டர் தேவை, அது 1,50,000. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட இன்வெர்டர், அப்புறமேல சோத்திரிக்கிறோம் ஹார்ட் டிஸ்க் போன்ற சில விஷயங்கள்லாம் இதுக்கு தான் தேவைப்படுது. ஆகவே தயவு செய்து பாஸ்டர் என்னடா அடிக்கடி இதை சொல்றான்னு சொல்லி தயவாக அதை வருத்தம் எடுத்துக்கொள்ளாமல் சோத்திரி உங்களிடத்திலிருந்து ஒரு தொலைபேசி வரணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய விசுவாசிகள்கிட்ட நான் உரிமையோடு கூட இவைகளை நான் கேட்கிறேன். சோத்திரிக்கிறோம். எனக்காக இல்ல, என் பேர் பிரசாபத்துக்காக இல்ல, கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. எல்லாருமே ரொம்ப நம்ம கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு அதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, வர திங்கட்கிழமை சோத்திரிக்கிற 1ஆம் தேதி எப்பொழுதும் போல காலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சோத்திரிக்கிறோம். 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஸ்தோத்திர ஜபாராதனை நடைபெறும். ஆகவே திங்கட்கிழமை காலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறுகிற அந்த வாக்குத்தத்த ஸ்தோத்திர ஜபாராதனையில் நீங்கள் யாவரும் சோத்திர உற்சாகமாக நேரலையில் எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதித்து ஜபத்தோடு புதிய மாதத்திற்குள் கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேளுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.